இஸ்பிரித் அகாடமி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள். லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ரோக்ராமில் 6வது வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஐ ஹாவ் டு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சில சின்ன வாக்கியங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பார்ட்டியில் திடீர்னு ஒருத்தவங்களை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம டயலாக் பகுதியில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷனை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது நம்ம சின்ன வாக்கியங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் டு இந்த வார்த்தையில் நம்ம எப்போ ஒரு சென்டென்சஸை நம்ம தொடங்குவோம் அப்படின்னா, நான் ஒரு சில விஷயங்கள் நான் செய்ய போகிறேன், இனிமே தான் அந்த விஷயம் நடக்க போகுது, ஆனால் கண்டிப்பாக அதை நான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது அப்படின்னா நம்ம ஐ ஹாவ் டு அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு சில வாக்கியங்கள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதோடைய அர்த்தங்கள் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஐ ஹாவ் டு லீவ், நான் இம்மீடியட்டாக இப்போ உடனே நான் கிளம்பி ஆகணும், எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டான வேலை இருக்குது, ஸோ அதனால் நான் உடனே இப்போ நான் கிளம்பணும் அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ் டு லீவ். ஐ ஹாவ் டு கோ டு த ரெஸ்ட் ரூம், நான் டாய்லெட்டை நான் இப்போது யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்போ ஐ ஹாவ் டு கோ டு த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ ஹாவ் டு அன்பேக் மை பேக்ஸ், ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய பேக் இன்னும் நான் அது உள்ளே இருக்கக்கூடிய திங்ஸை நான் இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை, ஸோ அதனால் அதை நான் பேக்கை திறந்து அது உள்ளே இருக்கக்கூடிய திங்ஸை நான் வெளியில் எடுத்து வச்சே ஆகணும், பேக்கை நான் க்ளீன் பண்ணணும். அப்போது அன்பேக் மை பேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ஒரு சில வார்த்தைகள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். லீவ், லீவ். ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம். இந்த ஃபஸ்ட் நீங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ரெஸ்ட் ரூம். அன்பேக், அன்பேக். அன்பேக் அப்படிங்கிறது பேக் பண்ணுறதுக்கு ஆப்போசிட். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் உள்ளே வச்சுட்டு நம்ம பேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அது பேக் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு துணியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எதுனாலும் எடுத்து நம்ம வெளியில் வைக்கணும். ஸோ அதை நம்ம திரும்பவும் ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய திங்ஸை எடுத்து வெளியில் வைக்கிறோம். அந்த ஒரு இது தான் நம்ம அன்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது இந்த சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு அப்புறம் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணுங்கள், சத்தமாக ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு லீவ். ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு லீவ். I have to go to the restroom. I have to go to the restroom. I have to unpack my bags. I have to unpack my bags. திரும்பவும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அர்த்தம் தெரிஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம டயலாக் பகுதிக்கு போகலாம். இப்போது இந்த டயலாக்கில் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத ஒரு ஃப்ரெண்டை எப்படி தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டயலாக். ஸோ கதிர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம இதோடைய அர்த்தத்தை முதல்ல பார்த்துடலாம். ஹூஸ் த டால் விமன் நெக்ஸ்ட் டு கென்சி. கென்சிக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த உயரமான அந்த லேடி யார், அந்த பெண் யார் அப்படின்னு கதிர் கேட்குறாங்க. புதுசாக இருக்குது கதிருக்கு, இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்லை. ஸோ நிலா என்ன சொல்கிறாங்க, தட்ஸ் அவர் ஃப்ரெண்ட் சஹானா. அது கென்சியோடைய ஃப்ரெண்டு சஹானா. டின்ட் யூ மீட் ஹர் அட் விவான்ஸ் பார்ட்டி. நீ சஹானா விவானுடைய பார்ட்டியில் பார்க்கலையா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நோ, ஐ வாசன்ட் அட் விவான்ஸ் பார்ட்டி. இல்லை, நான் விவானுடைய பார்ட்டி நான் அட்டென்ட் பண்ணலை. ஓ, தென் லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ டு ஹர் நவ்.
நீ ஏற்கனவே பார்க்கல அப்படின்னா நான் அவளை உங்களுக்கு இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சஹானா, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் கதிர். ஸோ நிலா போயிட்டு சஹானாவை கூப்பிட்டு இது என்னுடைய ஃப்ரெண்ட் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சஹானா சொல்கிறாங்க, ஹாய் கதிர், நைஸ் டு மீட் யூ. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குறப்போ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். கதிரும் நைஸ் டு மீட் யூ சஹானா, வுட் யூ லைக் அ ட்ரிங்க். ஸோ கதிர் வந்து பதிலுக்கு நைஸ் டு மீட் யூ சஹானான்னு சொல்லிவிட்டு வுட் யூ லைக் அ ட்ரிங்க், நம்ம ஏதாவது குடிக்கலாமா, கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது காஃபி, டீ ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சஹானா, ஷியோர், லெட்ஸ் கோ கெட் ஒன், கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கதிர் நிலாவுடைய ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்து கென்சி. அதில் கதிருக்கு கென்சியோடைய ஃப்ரெண்ட் சஹானாவை தெரியலை. ஸோ நிலா வந்து கென்சியும் தெரியும், சஹானாவையும் தெரியும். அதனால் நிலா என்ன பண்ணுறாங்க, சஹானாவை கதிருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் இந்த டயலாக். ஸோ இதோடைய அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு சில வார்த்தைகளை நம்ம உச்சரித்து பழகலாம். ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட். பார்ட்டி, பார்ட்டி. இன்ட்ரடியூஸ், இன்ட்ரடியூஸ். நீங்கள் சேர்த்து சொல்லணும். லெட் மீ இன்ட்ரடியூஸ், கேப் இல்லாமல் லெட் மீ இன்ட்ரடியூஸ். ட்ரிங்க், ட்ரிங்க். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. இப்போ இந்த சென்டென்சஸை நான் ரீட் பண்ணுறேன், எனக்கு அப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். சத்தமாக ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த கர்சர் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகக்கூடிய அந்த டைமுக்குள்ளே அந்த சென்டென்ஸை சொல்லி முடிச்சிருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். Who is the tall woman next to Kenzie? Who is the tall woman next to Kenzie? That's your friend Sahana. Didn't you meet her at Vivan's party? That's your friend Sahana. Didn't you meet her at Vivan's party? No, I wasn't at Vivan's party. No, I wasn't at Vivan's party. Oh, then let me introduce you to her now. Sahana, this is my friend Kadir. Oh, then let me introduce you to her now. Sahana, this is my friend Kadir. Hi Kadir, nice to meet you. Nice to meet you, Sahana. Would you like a drink? Nice to meet you, Sahana. Would you like a drink? Sure, let's go get one. ஓகே, இப்போது கதிருடைய டயலாக்கை நான் சொல்கிறேன். நீங்கள் நிலாவுடைய டயலாக்கையும் சஹானாவுடைய டயலாக்கையும் சேர்த்து நீங்கள் சொல்லணும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். Who is the tall woman next to Kenzie? No, I wasn't at Vivan's party. Nice to meet you, Sahana. Would you like a drink? இப்போ
நான் நிலாவுடைய டயலாக்கையும் சஹானாவுடைய டயலாக்கையும் சொல்கிறேன். நீங்கள் கதிரோட டயலாக் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட். That's your friend Sahana. Didn't you meet her at Vivan's party? Oh, then let me introduce you to her now. Sahana, this is my friend Kadir. Hi Kadir, nice to meet you. Sure, let's go get one. ஸோ இந்த டைலாக்கை அர்த்தம் புரிஞ்சு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே இது ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த ஹூ இஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஹூஸ் அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம். இந்த ரெண்டு வேர்டோடைய உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அர்த்தம் வேறு. இது ஹூ இஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஹூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதோடைய உச்சரிப்பு ஹூஸ் அப்படிங்கிற வேர்டுடைய உச்சரிப்பை ஒத்து இருக்குது. ஹூஸ் அப்படின்னா யாருடையது, ஹூஸ் பென் இஸ் திஸ், இந்த பேனா யாரோடது அப்படின்னு நம்ம கேட்குறப்போ ஹூஸ் அப்படின்னா யாருடையது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல உச்சரிப்பு ஒன்று தான், ஆனால் அர்த்தம் வேறு. ஹூஸ் அப்படிங்கிறது ஹூ இஸ் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஹூஸ். அடுத்தது ஐ வாசன்ட் அட் விவான்ஸ் பார்ட்டி. இந்த இடத்துல அட் அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த வேர்டு எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம் அல்லது இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அட். தேர் அப்படின்னா அந்த இடத்துல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த விவானுடைய பார்ட்டியில், ஸோ அந்த இடத்துல நான் இல்லை அப்படிங்கிறது தான் ஐ வாசன்ட் அட் விவான்ஸ் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த இடத்துல நான் இருந்தேன் அல்லது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது இந்த இடத்துல ஐ வாஸ் இன் தேர் அப்படின்னா நான் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல இல்லை? விவானோட பார்ட்டியில். ஸோ அதுக்கு நம்ம அட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் இதுவும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஷியோர் அப்படிங்கிறது இன்ஃபார்மலாக நம்ம பேசுகிறப்போ ஓகே எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஃபார்மலாக ஷியோர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நீங்கள் இந்த டைலாக்கை நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூஸ் கென்சிஸ் ஃப்ரெண்ட். ஹூஸ் கென்சிஸ் ஃப்ரெண்ட், கென்சியோடைய ஃப்ரெண்ட் யார்? ரெண்டாவது கேள்வி, ஹூ டென்ட் அட்டெண்ட் விவான்ஸ் பார்ட்டி. ஹூ டென்ட் அட்டெண்ட் விவான்ஸ் பார்ட்டி, விவானுடைய பார்ட்டியை யார் அட்டென்ட் பண்ணல. ஸோ இதோடைய ரெண்டு கேள்விக்கும் சென்டென்ஸாக நீங்கள் பதில் சொல்லி பழகுங்க. இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.